ஈஸ்வரி ராஜாங்கம் சேது முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வி எலெக்ஷன்ல ஜெயிச்சு காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, எந்த நேரத்துக்கு எங்க அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரிய பார்த்து கேட்க, ஏய் உனக்கு விஷயம் தெரியாதுல, அந்த நீதிமான் ஜெயில இருந்து வந்துட்டாராண்டி. என்னம்மா சொல்ற? இவ்வளோ பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டு எப்படிமா வெளியே வந்தாரு? ஏண்டி அந்த ஆளுக்கிட்ட இல்லாத பணத்தை வச்சு அவர் வெளியே வந்திருப்பாருடி. அவர் என்னை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, அதனால தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரி நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ராவை அழைச்சிக்கிட்டு ஈஸ்வரி நேரா நீதிமானை பார்க்கறதுக்காக நீதிமானோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த ஈஸ்வரியை பார்த்ததும் இங்க நீதிமான் இருந்துகிட்டு, என்ன ஈஸ்வரி, நான் வெளியே இல்லாதனால உங்க எல்லாருக்கும் குளிர் விட்டு போயிடுச்சு போல இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அந்த ராஜாங்கமும் அவன் பொள்ளைய சேதுவ ஏதோ எலெக்ஷன்ல நிக்க வச்சு சுயேட்சை கட்சியில நின்னுகிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்போ அந்த சேது ஜெயிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிமான் கேட்க, என்ன தலைவரே, நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த சக்தி பையனை கொண்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னொரு அந்த ராஜாங்கம் ஜெயிலுக்கு போயிருப்பான். அவன் பையன் சேதுவ எலெக்ஷன்ல நிக்க வச்சிருக்க மாட்டான். ஆனா நீங்க எங்க அந்த சக்தி பையில தப்பிக்க விட்டுட்டு கடைசி நேரத்துல அந்த சேது கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த சக்தியை நிக்க வச்சதுனால இப்போ நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அந்த ராஜாங்கம் சுதந்திரமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். அரசியல் கட்சியில இருந்து அந்த ராஜாங்கம் போய் தொலைவான்னு பார்த்தா கடைசியில இப்ப எங்க இருந்தோ முளைச்ச மாதிரி அந்த சேதுவை கொண்டு போய் நிப்பாட்டுறான். ஒருவேளை அந்த சேது ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க வீட்டுல இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் தான் உருவாகுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பேச உடனே நீதிமான் இருந்துகிட்டு, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே அந்த ராஜாங்கம் தான். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த சேதுவை அவ்வளவு சீக்கிரம் பதவியில அந்த ராஜாங்கம் நிக்க வச்சிருவானா? அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் விட்டுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிமான் பேச, என்ன தலைவரே நீங்க ரொம்ப லேட்டு. எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சு ஓட்டு முடிஞ்சு இன்னும் 2 நாள்ல எலெக்ஷனுக்கு இங்க ரிசல்ட் வரப்போகுது. இந்த நேரத்துல நாமளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்னும் பண்ண முடியாது. கள்ள ஓட்டு கூட போட நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒண்ணு தலைவரே, அந்த சேதுவை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பழி வாங்கலாம். என்ன சொல்ற ஈஸ்வரி? ஆமா தலைவரே, அந்த தமிழ்ச்செல்வி இருக்காளே, அதான் சேதுவோட பொண்டாட்டி. அவ சேதுவை எதிர்த்து நிக்கிறா. கண்டிப்பா இவங்களுக்குள்ள நம்ம மூட்டி விட்டோம்னா, சண்டை கிளப்பி விட்டோம்னா கண்டிப்பா இவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாகி சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் பிரச்சனை பெருசாகும். அதை பார்த்து நாம குளிர் காய்வோம். ஏன்னா நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே அந்த சேது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ஒரு திட்டத்தை கொடுக்க உடனே நீதிமான் இருந்துகிட்டு, ஓ விஷயம் அப்படி போதா? ஆமா தலைவரே, அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பா அந்த செல்லப்பாண்டி ஏதோ லாரி டிரைவர், லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கானா. அவனை ஏதாவது நீங்க தட்டி தூக்குனீங்கன்னா கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் பிரச்சனை பெருசா வெடிக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுல நாம வேடிக்கை பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, விஷயத்த சொல்லிட்டல, நாளைக்கு காலையில உனக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும். சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரிய ஒரு பெரிய திட்டம் போட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் அன்னைக்கு ராத்திரியே இங்க செல்லப்பாண்டி ஒரு கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரவுடிங்களை வச்சுக்கிட்டு இருந்த அங்க நீதிமான் இருந்துகிட்டு, டேய் அதோ டீ குடிச்சுக்கிட்டு இருக்கானே, அவன் தான் தமிழ்ச்செல்வியோட அப்பா செல்லப்பாண்டி. அவனை முதல்ல இறங்கி போய் கத்தியால வெட்டி அங்கேயே சாச்சிட்டு வாங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்படி அவன் போய் கட்சியில இருப்பான்? நீங்க அந்த செல்லப்பாண்டிய வெட்டும் போது சேதுவோட பேரை சொல்லி சொல்லி வெட்டணும். அதே மாதிரி கண்டிப்பா தமிழ்ச்செல்வி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சேது ஜெயிலுக்கு போவான். எனக்கு இது தண்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிமான் சொல்ல, அங்க இருந்த ரவுடிங்களோ காரை விட்டு இறங்கி போய் டீ குடிச்சுக்கிட்டு இருங்க அந்த செல்லப்பாண்டிய நல்லாவே அருவாளால வெட்டி சாச்சிடுறாங்க. அங்கேயே ரத்த வெள்ளத்துல சாச்சிட்டு இருந்த அங்க செல்லப்பாண்டிய ஊர் மக்கள் எல்லாருமே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸுமே வர அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்விக்கு விஷயத்த ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்க அப்பாவை 4 பேர் அந்த டீ கடையில வச்சு வெட்டி சாச்சிட்டாங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வி வசந்தின்னு எல்லாருமே கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போக, ஹாஸ்பிட்டலுக்கு வந்த தமிழ்ச்செல்வி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அங்க படுத்துக்கிட்டு இருந்த செல்லப்பாண்டி கிட்ட வந்த தமிழ்ச்செல்வி, அப்பா இந்த நிலைமைக்கு யாருப்பா அவங்கள ஆளாக்குனது, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிட்ட தமிழ்ச்செல்வி என்னதான் கத்தி கதறி அழுதாலும் ஆனாலும் மாப்பிள்ளை பேரை சொல்லவே கூடாது. ஏற்கனவே இவங்க பிரிஞ்சிருக்காங்க, அதனால மாப்பிள்ளைய பத்தி நாம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செல்லப்பாண்டி எந்த ஒரு பேச்சும் பேசாம இருந்துகிட்டு இருக்க அங்க தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து டாக்டர் கிட்ட தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க வசந்தி ரூமுக்குள்ள உட்காந்து செல்லப்பாண்டி கிட்ட தனமும் வசந்தியும் கேட்டுக்கிட்டு இருக்க. வேற வழி இல்லாம
செல்லப்பாண்டி என்ன ஆளை வச்சு அடிச்சதே அந்த சேது மாப்பிள்ள தான் வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் தமிழ்ச்செல்வியோ கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர நேரம் அங்க செல்லப்பாண்டி சேதுவோட பேரை சொன்னதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது. கொஞ்ச நேரத்துல லட்சுமி மேடம் கூட இருந்த எல்லாருமே அங்க கட்சியில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர தமிழ்ச்செல்வியை பார்த்து என்னாச்சு ஏதாச்சுங்கிற விஷயத்த கேட்க, இந்த மாதிரி சேதுதான் என் அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளை வச்சு வெட்டி சாட்சி வச்சிருக்காரு, அவரை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்பவே பெரிய பிரச்சனையாக்கி அவரை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தமிழ்ச்செல்வி கத்திக்கிட்டு இருக்க, உடனே செல்லப்பாண்டி வசந்தி தனம்னு எல்லாருமே வேண்டாம் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசந்தி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் லட்சுமி மேடமும், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நாளைக்கு காலையில நமக்கு ரிசல்ட் இருக்கு, நீ எம்எல்ஏ ஆக போறியா இல்லையான்னு நாளைக்கு தான் நமக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அந்த சேதுவை பிடிச்சி கொடுக்குறேன்னு நீ போனனா அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் நடக்கிற நேரத்துக்கு அது நம்ம பக்கம்தான் பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுடும், அதனால இப்போதைக்கு நாம எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி மேடம் அங்க தமிழ்ச்செல்வியை சமாதானப்படுத்த, அதுக்காக என் அப்பா இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சேதுவை எப்படி நான் அமைதியா விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி என்னதான் கோபப்பட்டாலும் ஒரு வழியா அங்க இருந்த வசந்தி கூட இருந்த செல்லப்பாண்டி லட்சுமி மேடம்னு அங்க தமிழ்ச்செல்வியை சமாதானப்படுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கிட்ட இங்க ஐஸ்வர்யா வேக வேகமா வந்து, ஆண்டி விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பாவை யாரும் வெட்டி சாச்சிட்டாங்களாம், அந்த ஆளு உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, உடனே சித்ரா இருந்துகிட்டு, என்னம்மா இவ, அந்த ஆளு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீதான், ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ வந்து உன்கிட்டயே கதை பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்ரா சொல்ல, உடனே ஐஸ்வர்யாக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆண்டி இவ என்ன ஆண்டி சொல்றா? அடியே ஐஸ்வர்யா, ஆமாண்டி, அந்த நீதிமானை வச்சு தாண்டி அந்த செல்லப்பாண்டிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது, எப்படியும் அந்த தமிழ்ச்செல்வி அரசியல் கட்சி எதிரியான அந்த சேது தான் செல்லப்பாண்டிய வெட்டி சாச்சிருப்பான்னு கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வி நினைச்சிருப்பா. காலம் முழுக்க அந்த தமிழ்ச்செல்வி சேதுவை ஜென்ம விரோதியாவே பார்க்க ஆரம்பிச்சிருவா, இனிமே அவ இந்த வீட்டு பக்கம் கூட காலடி எடுத்து வைக்கவே மாட்டா, எனக்கு அது தாண்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியோ தன்னோட பெரிய திட்டத்தையும் அதை நிறைவேற்றின விஷயத்தையும் ஐஸ்வர்யா கிட்டையும் சித்ரா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் இங்க எலெக்ஷன் ஆபீஸ்ல கவுண்டிங் கொடுக்க போறாங்க, யாரு வெற்றியாளர் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி லட்சுமி மேடம்னு எல்லாருமே கிளம்பி நேரா ரிசல்ட் சொல்ற இடத்துக்குமே போக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. மாமா எப்படியும் நாம தான் மாமா ஜெயிக்க போறோம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல மாமா, பட்டாசுலாம் வெளியே தயாரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி அங்க சேதுவை முறைச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வாக்குகளை எண்ணி முதல் சுற்றுல 7000 வாக்குகள் வித்தியாசத்துல சேது முன்னிலையில இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க லட்சுமி மேடமோ தமிழ்ச்செல்வி கிட்ட, முதல் சுற்று தானே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள மனசு துவள வேணாம், கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ச்செல்விக்கு தன்னம்பிக்கையை ஊட்டிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க வாக்குகளை எண்ணி கடைசி சுற்றுல 11000 வாக்குகள் வித்தியாசத்துல தமிழ்ச்செல்வி தான் சோழவந்தான் வெற்றியாளர் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் இதை கேட்டதும் அங்க தமிழ்ச்செல்வின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயம் மாலைகள் அங்க இருந்த சால்வனு தமிழ்ச்செல்விக்கு போத்தி பட்டாசுகள் வெடிச்சு ரொம்ப சந்தோஷமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க சேதுவுக்கோ பயங்கர கோபத்தோட அங்க ரொம்ப சேரெல்லாம் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்க. மாப்பிள எதுக்காக இப்போ சேரெல்லாம் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருக்க, வா நம்ம பேசாம இங்க இருந்து கிளம்பலாம், இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பேசிக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வி அங்க சேது முன்னாடி வந்து நின்னு, என்ன ரொம்ப கோபம் வருது போல, என்ன அடிக்கணும்னு போல இருக்கா, எப்படி என்ன அடிப்ப, ஏன்னா நான் தான் உன் முகத்துல கரிய பூசி சோழவந்தான் தொகுதியவே நான் ஜெயிச்சு காட்டி நின்று இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்க சேதுவை பார்த்து ஒத்த விரலை காட்டி ரொம்ப நெக்கலாவே பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேதுவோ, ஏய் என்ன அப்படியே நீ உண்மையா ஜெயிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னை பத்தி ஊர் மக்கள் கிட்ட தப்பா பேசிதானடி நீ வாக்குகளை வாங்கி இப்படி ஜெயிச்சிருக்க, நீ குறுக்கு வழியில ஜெயிச்சு தானே இப்படி இங்க வந்து நிக்கிற, உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நேர் வழியில இவ்வளவு வாக்குகள் வாங்கின எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், மாமா முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லுங்க,
இல்லனா நானே இப்போ இவளை அடிச்சிருவேன். என்னது, நீ என்ன அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். நேருக்கு நேர் மோத துப்பு இல்லாம தான் என் அப்பாவை ஆளை வச்சு கத்தியால வெட்டி சாச்சிருக்க. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நேத்தே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். ஏதோ எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு லட்சுமி மேடம் சொன்னதுனால தான் உன்னை இப்போ வரைக்கும் நான் விட்டு வச்சிருக்கேன். ஆனா நான் இருந்த கோவத்துக்கு நேத்து நானே உன்னை அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி பேச உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, அம்மாடி தமிழ்ச்செல்வி, இவன் தான் ஏதோ பேசுறானா? நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கே, என்னமாச்சு? உன் அப்பா செல்லப்பாண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்க, அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியாதானே? இதோ இருக்காரே இவரை நான் எங்க ஜெயிச்சு காட்டிட போறேன்னு சொல்லிட்டு சுத்தி கடைசியில எங்க அப்பா மேலேயே கையை வச்சிருக்காரு. அடியாட்களை வச்சு என் அப்பாவை கத்தியால வெட்டி ரத்த வெள்ளத்துல டீ கடையாண்டே சாட்சி வச்சிருக்காரு. அங்க அடிச்சவனுங்களே சேதுவியே உன் பொண்ணு தமிழ்ச்செல்வி ஜெயிச்சிடுவாளான்னு சொல்லிட்டு என் அப்பாவை இவர் பேரை சொல்லியே அடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சொல்றது பொய்யா? இப்படி பண்றதுக்கு இந்த ஆளுக்கு வெக்கமா இல்ல? நான் இருக்க கோவத்துக்கு இந்த ஆளை அடிச்சிட போறேன். முதல்ல இவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, ஏய் என்ன சொன்ன? என்னை நீ அடிப்பியா? எவனோ சொன்னா நான் தான் உன் அப்பாவை கொலை பண்ண பார்த்தேன்னு என் மேல பழிய போட்டு பேசுவியா? யார்கிட்டடி வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேது தமிழ்ச்செல்வியை அடிக்க கை ஓங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த லட்சுமி மேடம் வந்து தமிழ்ச்செல்வியை அடிக்க வந்த சேதுவோட கையை மடக்கி பிடிச்சு சேதுவோட கன்னத்திலேயே இங்க லட்சுமி மேடம் ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. நானும் போனா போது உங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனைய பேசி தீர்த்துப்பீங்கன்னு பார்த்தா எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீ தமிழ்ச்செல்வியை அடிக்க வருவ? ஆமா, தமிழ்ச்செல்வி தான் உன்னை புருஷனே இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டால. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால ஒரு பொம்பளைய கை நீட்டி அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி மேடம் சொல்லிக்கிட்டு இருக்க, மேடம் இங்க பாருங்க, இவ நல்லவளே கிடையாது. இவளுக்கெல்லாம் நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. முதல்ல இங்க இருந்து தூர போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேச உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, மேடம் இந்த ஆள் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த ஆளை முதல்ல அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். யார்கிட்ட வந்து இனிமே இந்த தமிழ்ச்செல்விய எப்படி நேருக்கு நேர் மோதுறாங்கன்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க சேதுவை அப்படியே அரெஸ்ட் பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போறாங்க. செல்லப்பாண்டிய கொலை பண்ண முயற்சி பண்ண இங்க கேஸ்ல சேதுவை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ராஜாங்கத்துக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்ல, விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஐஸ்வர்யாவோ வேக வேகமாக வந்து அங்கே ஈஸ்வரியா கட்டி பிடிச்சி, ஐயோ ஆண்டி நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்த மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன அந்த சேதுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? இதை சொல்கிறதுக்கு தான் வந்தியா? விஷயத்த அந்த நீதிமான் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இனிமே தான் இந்த ஈஸ்வரியோட ஆட்டத்தையே பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா சித்ரான்னு எல்லாருமே ரூமுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.